ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் முடிச்சுட்டு நேற்று வந்து தூங்க போயிருப்பீங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்க வந்து வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா 9 to 10 மணி டூ லாக் எடுக்குது. 9 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா வந்து டின்னர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் இட்லி தான் வந்து செஞ்சேன். வாங்க எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து போட்டிருந்தேன் இட்லி பாத்திரத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா வந்து அரிஞ்சு வதக்கி தான் வந்து செய்வேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டனால என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சோம்பு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு பேஸ்ட் மாரி பார்த்திங்கன்னா அரைச்சி அதில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சோம்பு பட்டை வகை எல்லாமே வந்து சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஊற்றி அதை கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வந்து வதங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வதங்கிட்டோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா கறி வந்து அலசிட்டுருந்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து வரும்போது தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கறியை அலசிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த எல்லாமே வந்து நல்லா வந்து நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நம்ம வந்து கறி போட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து விட்டுக்கலாம். அப்போ வந்து சிக்கன் மசாலா உப்பு அது எல்லாமே வந்து சேர்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை வந்து கொதிக்க வச்சு அரைக்கணும். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அந்த சைடு பார்த்திங்கன்னா கறி அலசி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லிக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இட்லி ஊற்றி வச்சுலாம் சொல்லிட்டு மாவு பார்த்திங்கன்னா அந்த கடையில் தான் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து அரைப்பேன். இப்போ சிக்கன் கிரேவி வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் வந்து 1 கிலோ மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு பார்த்திங்கன்னா 2 தட்டு இட்லி கொத்துக்கு தான் வந்து வர்றது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் தொட்டு தான் வந்து இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுவோம். நிறைய பேர் இட்லி போட்டு எனக்கு இந்த மாதிரி கிச்சனில் தான் பிடிக்கும். கடைக்கடைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சைடு சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக சிக்கன் கிரேவி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பேஸ்ட் எல்லாமே ஒரு டைம் வந்து அரைச்சி வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஈஸியாகவும் டக்குன்னு வேலை முடியும். நான் வந்து வாங்கிட்டு வந்த மாவில் வந்து தண்ணிலாம் ஊற்றவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மட்டும் லைட்டாக போட்டு நல்லா கரைச்சி விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. காலி ஆகிடுச்சு மாவு. இன்னும் ஒரு பொருள் 2 விஷயம் தான் இருக்கும். அதனால் நான் இது எதுக்கு இந்த மாவு வைக்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா வந்து ஊற்றி காலி பண்ணிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் அதை வேக வச்சு இருக்க. அது வேகிற கேப்பில் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம்
வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து சேர்த்துக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த 1/2 கிலோ தான் வந்து செஞ்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மீடியமாக வந்து ஏன்னா இந்த இட்லிலையும் பார்த்திங்கன்னா மாவுலேயும் உப்பு சேர்த்து வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவு பார்த்திங்கன்னா வந்து கிரேவிலேயும் வந்து சேர்த்துருந்தேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா எடுத்துருந்தேன். ஏன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருக்கேன். எது தேவையோ அதை வந்து எடுத்துப்பேன். இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டு தேவையான அளவு நம்மள எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அந்த அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா மட்டும் போட மாட்டேன், நம்ம கோயம்புத்தூர் வீட்டில் இருக்குங்களா அதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் தேவையான அளவு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும். உப்புலாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி வந்து அந்த சைடு வந்து கிரேவி நல்லா வந்து கொதித்து வந்தோடனே வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சிருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா இறக்க ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மணி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.